வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சாய் குக்கிங் சேனலில் ஒரு திடீர் சட்னி செஞ்சுருக்கோம். நீங்களும் அதே போல் அவசரத்துக்கு அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். இதில் 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5 பழுத்த தக்காளி, ஒரு 15 வரமிளகாய், கொஞ்சம் காரமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு 3 கட்டி நல்லா பெரிய பெரிய கட்டியாக போட்டிருக்குறேன். இந்த சட்னி 2 நாளைக்கு கூட வணக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்காங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி 5 தக்காளி, இது காஞ்ச வரமிளகாய், இது 4 பொருளும் போட்டிருக்கேன். பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். இதே போல் காஞ்ச வரமிளகாயும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இந்த சட்னியை தூக்கி இதில் போட்டு வணக்கிடணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும், கொஞ்சமாக பெருந்தாலும். இதே போல் நல்லா வணக்கணும். இதுக்கு ரெடி பண்ணோம். இதுக்கு இந்த சட்னிக்கு தோசை கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முருகலாக ஊற்றினா இதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா பன் தோசை மாதிரி கொஞ்சம், அதாவது ரொம்ப கட்டை தோசைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஊற்றணும். நீங்கள் இது மாதிரி ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சட்னி வந்துருச்சுங்க. இதிலே நல்ல பழுத்த தக்காளியே போட்டுக்கோங்க. காரம் வேணும் இருக்குது, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஆனால் எவ்வளோ மிளகாய் போட்டாலும் ஊற்றுறோம். 5 மிளகாய் போட்டிருக்காங்க இதில், பெரிய பெரிய மிளகாயா. உப்பு, ஒரு 3 கட்டி பெரிய பெரிய கட்டியாக பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 100க்கு மேலேயே இருக்கும். ஒரு பெரிய பொடியால் ஒரு பொடி வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சாச்சு. எண்ணெய் கூட இதுக்கு அதிகமாக தேவையில்லைங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிப்பு போடுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப ஊற்றக்கூடாது. போட்டு நல்லா இங்கே பாருங்கள் வணக்கியாச்சு. இது மாதிரி வணக்கி நல்லா தோசை வரணும், சாஃப்டாக இருக்கணும். பன் தோசை மாதிரி கொஞ்சம் நேரம் வரும். சட்னி நல்லா போட்டு இந்த மாதிரி கலராக எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த சட்னி. நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை அதிகமாக வேலை இருக்கிறவங்க அவசரத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி ஃப்ரிட்ஜ் இதில் போட்டுருங்க, மிக்ஸி கப்பில் போடுங்க. எல்லாத்தையும் கழுவிட்டு போட்டு அரைச்சி இந்த மாதிரி சட்னி பாருங்கள். 5 தக்காளி 100 வரமிளகாய் எல்லாம் போட்டோம், எவ்வளோ சட்னி வந்துச்சு பாருங்கள். ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாருங்கள் சட்னி. இதை நீங்கள் வேஸ்ட்டெல்லாம் ஆகாது, நீங்கள் சாப்பிட்டு அப்படியே தூக்கி வச்சுருங்க. அவசரத்துக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் செய்யுங்க. திடீர் சட்னி இதுக்கு பேர். பாருங்கள், தோசை ஊற்றிட்டேன், பன் தோசை மாதிரி ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா சாஃப்டான தோசையாக இருக்கணும் இந்த சட்னிக்கு மட்டும். இதில் கொஞ்சம் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த சட்னி. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.